விஷயம் ஒரு கிடையாது. தடவை தான் செலவு பண்ணுவாங்க. அதான் இந்த எலெக்ஷன் செலவு பண்ணிடுவான்ல எப்படினாலும். இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அடுத்த நீங்க வாட்டி திரும்ப சஸ்டெயின் பண்ணி வரணும்ல. இப்ப நீங்க இப்ப எல்லாருமே சின்ன பையன். வீட்டில் இருக்க அம்மா அப்பாட்ட இருக்கிற கார்டு, தோட வித்தது, அதை வித்தது, பைக் வச்சிருந்த காசு, இதைத்தான் கொண்டு உள்ள போட்டு கட்சியை ரன் பண்ண போறீங்க. கீழே ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? அப்படி நீங்கள் கேட்டகரி வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ரன் ஆகிறது குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செலவாகும் தமிழ்நாடு முழுக்க, இல்லையா? இது கீழே இருக்கிற தொண்டர்கள் போட்டு தான் அந்த கட்சியை ரன் பண்ணி செலவு பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இந்த இது இந்த தாவேக்காக்கு இருக்கு. இப்போ கீழே இருந்து ஒருத்தன் இதை போட்டு என்ன நம்பிக்கையில் செலவு பண்ணுவான்? ஏதோ நடக்கும், நமக்கு இந்த 40% சொல்றாருல்ல, இது வந்துரும் நம்பிக்கையில தான் செலவு பண்ணுவான். இது இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிடுவான். இதுல எதுவுமே நடக்காத போது இது ஏதோ ஒன்று குறைந்தபட்சம் அதாவது நம்ம ஒன்று நிற்கிறோம், இதன் மூலயமா ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ அப்படிதான் நாம் தமிழரில் முழுக்க செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் போன தடவை கவுண்டிங்லேயே பார்த்துருக்கேன். தூக்குச்சட்டில் சாப்பாடு கொண்டு சோறு கொண்டு கவுண்டிங் இதுக்கு கொண்டு வந்துருவாங்க. உலகம் உள்ளே சாப்பாடு கொடுப்பாங்க கவுண்டிங். அந்த சாப்பாடு சாப்பிடாம தூக்குச்சட்டில் சாப்பாடு கொண்டு உள்ளே சாப்பிடுவாங்க. அப்படி தண்ணியை குடிச்சிட்டு வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்களும் இன்னைக்கு தாவேக்காக்கும் இருப்பாங்க. இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் இன்னைக்கு அப்படி இருக்க போறாங்க. ஆனா இந்த பொருளாதார இழப்பின் மூலமா கண்டிப்பா தாவேக்கால இருந்து இந்த தேர்தல் முடிந்தோடனே ஒரு பெரிய கூட்டம் வெளியேறும்.